கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 119 அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை நம்முடைய வழிகாய் கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழும்படியாகத்தான் அடிமையின் சாயலான மனுஷ சாயலை எடுத்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் நமக்காக நாம் வாழும்படியாக ஒரு வாழ்க்கை மாதிரியை தம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காண்பித்தார். அவருடைய வாழ்க்கையை போல நம்முடைய வாழ்க்கையும் மாற வேண்டும். அவருடைய வாழ்க்கை தான் நமக்கான வழி. யோவான் 14வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன். அவரை வழியாய் கொண்டு வாழ்ந்தால்தான் நித்திய ஜீவனை நம்மால் சுதந்திரிக்க முடியும். தேவஜனங்களாகிய நாம் அவரோடு கூட நித்தியமாய் வாழ்ந்து அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய பெரிதான நோக்கம். அதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காகவே நமக்காக தம்முடைய ஜீவனையை கொடுத்தார். அவர் நம்மேல் வைத்த அன்பின் வெளிப்பாடாய் தம்முடைய வாழ்க்கையை ஒரு மாதிரியாய் ஒரு வழியாய் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அதிலே நடக்க வேண்டும். இந்த வசனமும் அதுதான் சொல்லுது. தேவனுக்காக தங்களை அர்ப்பணித்த ஜனங்கள் அவருடைய வழியில் நடக்கிறார்களாம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை வாழும்படியாகத்தான் நாம் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். ஆனால் வேதம் எந்த ஒரு காரியத்தையுமே ஒரு அடையாளம் இல்லாமல் தேவஜனங்களாகிய நமக்கு கற்றுத்தராது. யார் கர்த்தருடைய வழியில் நடக்கிறார்கள் அல்லது யார் கர்த்தருடைய வாழ்க்கையை தங்கள் வழியாக கொண்டு நடக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம தியானிச்சோன்னா, அப்படி நடக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிற சில சுபாவங்களை கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறார். ஆதியாம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக பரிசுத்தவான்களின் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் அது நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. எல்லா பரிசுத்தவான்களின் வாழ்க்கையிலுமே கிறிஸ்துவின் சாயலை நம்மால் பார்க்க முடியும். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வழியாய் கொண்டு வாழ்கிறோம் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? சும்மா நாமளே சொன்னால் அதனால என்ன இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை அவருடைய வழியில் நடக்கிறதா? அவருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறதா? இதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? வேதத்தில் அநேக சுபாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தன்னுடைய வழியாய் கொண்டு நடக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வெளிப்படுத்துகிற அநேக சுபாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நாளில் தேவஜனங்களாகிய நாம் பிரதானமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் ஒரு முக்கியமான சுபாவத்தை குறித்து நமக்கு கற்றுத்தருகிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துவை தங்கள் வழியாக கொண்டு வாழ்கிறவர்கள், அவருடைய வழியிலே நடக்கிறவர்கள் அநியாயம் செய்வதில்லை. தேவஜனங்களாகிய நாம் அநியாயம் செய்கிறோமா? நம்மை பார்த்து தான் நம்முடைய ஆண்டவர் கேட்கிறார். எது அநியாயம்? முதலாவது எது அநியாயம் என்று அறிந்திருந்தால்தான் நாம் அதை செய்கிறோமா என்று நம்மால் நம்மை நிதானித்து அறிய முடியும். வேதத்தில் அநேக நியாயமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நியாயமான காரியங்களுக்கு எதிராய் நாம் செயல்படும் பொழுது அதுதான் அநியாயம். எந்த ஒரு காரியத்தையுமே வேதத்தில் சொல்லப்பட்ட நீதி நியாயங்களின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பித்தோமேயானால் நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையின் வழியாய் கொண்டு வாழ்கிறோம் என்ற அர்த்தம். அவருடைய வழியிலே வாழ்கிறோம் என்ற அர்த்தம். நிச்சயமாய் நம்மை முடிவிலே அந்த நித்திய ஜீவனில் கொண்டு ஆண்டவர் சேர்ப்பார். நம்முடைய பாதையின் முடிவும் அதுவாகத்தான் இருக்கும். ஆனால் எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் அநியாயம் செய்கிறானோ, வேதத்தில் சொல்லப்பட்ட நீதி நியாயங்களை நிறைவேற்றாமல், அதை கை கொள்ளாமல், தன்னுடைய மனமும் ஆமிசம் விரும்புகிற பிரகாரம் இம்மையின் ஆதாயத்திற்காக எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் அநியாயம் செய்கிறானோ, அவன் எவ்வளவுதான் காணிக்க கொடுத்தாலும், எவ்வளவுதான் சண்டே சர்ச்சுக்கு போனாலும், சர்ச்சில் உள்ள எல்லா காரியங்களையும் முன்னின்று செயல்படுத்தினாலும் அதனால் எந்த பிரயோஜனம் இருக்காது. அவர்களால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவும் முடியாது. ஏன் தெரியுமா? அவர்கள் இயேசுவை வழியாய் கொண்டு வாழவில்லை. அதை அவர்களுடைய சுபாவம் வெளிப்படுத்துகிறது. அவர்கள் அநியாயமான கிரியைகளை நடப்பிக்கிற அப்படிப்பட்ட பொல்லாத சுபாவம் அதை வெளிப்படுத்துகிறது. தேவஜனங்களாகிய நம்மையும் ஆண்டவர் எச்சரித்து உணர்த்துகிறார். நாம் அநியாயம் செய்கிறவர்களாய் அல்ல, நியாயக்கேடான காரியங்களை துணிந்து நடப்பிக்கிறவர்களாய் அல்ல. கர்த்தர் நம்மோடு கூட பேசி நமக்கு உணர்த்தின பிரகாரம் வேதத்தில் சொல்லப்பட்ட கர்த்தருக்கு பிரியமான நீதி நியாயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாசித்து தியானித்து அதை நம்முடைய வாழ்க்கையாய் மாற்றிக்கொள்ள
நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர், பரலோகத்தின் பலனாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் நீதி நியாயமாய் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ நமக்குள் இருந்து அவர் நம்மை பலப்படுத்துவார், நமக்கு கற்றுத்தருவார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தான் கர்த்தரை வழியாய் கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு பிரியமானதாக இருக்கும். பிதாவாகிய தேவன் நம்மிலே கிறிஸ்துவை காண்கிற அப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை மாறும். இயேசு கிறிஸ்துவை நாம் வழியாய் கொண்டு அவருடைய வாழ்க்கையின்படியே நாம் நம்மை வாழ முழுமையாய் அர்ப்பணிக்கிற ஒரு மேலான அனுபவத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். தேவஜனங்களாகிய நாம் நியாயமாய் செயல்பட நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். முடிவிலே நிச்சயமாய் நித்திய ஜீவனிலே நம்முடைய தேவன் வந்து நம்மை அழைத்து சென்று நித்தியமாய் அவரோடு கூட வாழ செய்வது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.